அண்மை செய்தி சத்தியம் செய்தி எதிரொலியாக மலை கிராமத்திற்கு மக்களின் குறைகளை நேரில் கேட்டு அறிய முதலாக அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லேரி மலை கிராமத்திற்கு விரைவில் தார் சாலை அமைத்து தரப்படும் என அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். சத்தியம் செய்தி எதிரொலியாக மலை கிராமத்திற்கு மக்களின் குறைகளை நேரில் கேட்டறிய முதலாக அமைச்சர் விஜய் பாலாஜி வந்திருக்கிறார். மக்களின் குறைகளை கேட்டிருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். சத்தியம் செய்தியின் எதிரொலியாக மலை கிராமத்திற்கு மக்களின் குறைகளை நேரில் கேட்டறிய முதலாக அமைச்சர் வந்திருக்கிறார். அமைச்சர் விஜய் பாலாஜி தற்போது அங்கு வந்திருக்கிறார். மேலும் அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கலாம். இந்த பகுதியில் பார்த்தோம்னால் முக்கியமாக குடிநீர் வசதி, மருத்துவ வசதி மற்றும் சாலை வசதி இல்லை என்ற கோரிக்கை தொடர்ந்து வைத்திருந்தனர். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்ததாகவும் யாரும் இந்த பகுதிக்கு வரவில்லை என்ற ஒரு முக்கிய கோரிக்கை வைத்திருந்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே வேலூருக்கு வந்திருந்த வேலூர் பொறுப்பு அமைச்சரிடம் சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம். அப்போது அவர் அந்த அல்லேரி மலை கிராமத்திற்கு அடுத்த முறை வந்தால் கண்டிப்பாக நேரில் சென்று அந்த கிராமத்தில் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவோம் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த கிராமம் மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய இணைப்பு கிராமங்கள் அனைத்துமே நாம் நேரடியாக கலாய்வு மேற்கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்று வேலூர் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் நேரடியாக இந்த கிராமத்திற்கு வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார், இப்போ இந்த மலை கிராமங்களுக்கு வந்து நீங்கள் நேரடியாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மக்களுடைய அடிப்படை வசதிகள் என்னென்னு கேட்டு அறிஞ்சிருப்பீங்க. இவர்களுக்கான அந்த தேவைகளை எப்போ பூர்த்தி செய்ய போகிறீங்க சார்? ஏற்கனவே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தோம். அந்த ரீல்ஸை வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்றோடனே பொதுச் செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு உடனடியாக அது என்னன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சருங்கிற முறையில் என்னை கூப்பிட்டு இங்கே என்ன பிரச்சனைகள், என்னென்ன மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள், ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்காங்களாம்மா, ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து மருத்துவத்துவத்துக்காக கூட்டிகிட்டு போகும்போது அந்த பெண் தவறிட்டாங்க, அந்த பெண்ணோட குழந்தை தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து அதை பார்த்துட்டு அது என்னென்ன கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னாங்க. உடனடியாக ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து இது சம்மந்தமாக பேசி அங்கே என்னென்ன மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அந்த கிராமம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக விசாரிக்க சொன்னோம். இது ஒரு 12 குக்கிராமத்தை சேர்ந்த ஒரு புதுசாக பிரிக்கப்பட்ட ஊராட்சின்னு தெரிய வந்துச்சு. இந்த மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த மாதிரி சாலை வசதிகள் இல்லாமல் கரடு முரடான பாதைகளாக இருக்குது, ஒரு மருத்துவ வசதிக்கு கீழே போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியாத நிலமையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர், ஒரு 500-600 குடும்பம் இங்கே நாங்கள் வசிக்கிறோன்னு அவங்க கேட்டிருந்தாங்க. இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோன்னே முதலமைச்சர் உடனடியாக அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத செய்யுங்கன்னு சொன்னாங்க. கடந்த முறை ஆட்சித்தலைவர் வந்ததை வச்சு நீங்களும் பத்திரிகை நண்பர்களும் என்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தீங்க. நான் அடுத்த முறை வரவும் நிச்சயம் அந்த மக்களை போய் சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து அந்த அரசு பள்ளியில் வந்து சரியான கட்டிடம் இல்லாதனால குழந்தைகள் படிக்கிறதுக்கு வேறு கிராமத்துக்கு போகிற மாதிரி இருக்கிற மாதிரின்னு தகவல் சொன்னாங்க. உடனடியாக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் 5.13 லட்சம் உடனடியாக அந்த பில்டிங்கை பராமரிக்கிறதுக்கு முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். அதை இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்காக தான் வந்து இன்றைக்கி இங்கே ஆய்வுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ரோட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து பணி ஆணை வழங்கிட்டோம், நீ தைரியமாக அந்த மக்களுக்கு போய் வாக்குறுதியாக கொடுத்துருங்க, அடுத்த வாரம் டெண்டர் கால்ஃபேர் பண்ணி அதை பணி ஆணை வழங்கப்பட்டுரும், ரோடுக்கு அதிலிருந்து கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை முதல்வர் கவனத்துக்கு போனோன்னே உடனடியாக சரி செஞ்சுருக்கிறாரு. இதை சுற்றியும் இணைக்கிற கிராமங்கள் நிறையா இருக்குங்கிறத கோரிக்கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதையும் நிச்சயமாக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி இவங்க பணியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த கட்டம் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத செய்கிறோம். அதாவது அமைச்சர் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த மலை கிராம மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவில் செய்து தருவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார்.